Hi students, இன்னைக்கு chapter 12 Introduction to Probability Theoryல exercise 12.4ல 1 and 2 பார்க்க போறோம்டாமா. ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ்ரா 5 மார்க்ல கேட்பாங்க. டெஃபினட்டா 1 क्वेश्चन வரும் எக்ஸாம்ல. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். A factory has 2 machines, 1 and 2. Machine 1 produces 60% of items and machine 2 produces 40% of the items of the total output. Further, 2% of the items produced by machine 1 are defective, whereas 4% produced by machine 2 are defective. If an item is drawn at random, what is the probability that it is defective? ஒரு தொழிற்சாலையில் இயந்திரங்கள் 1 மற்றும் 2 என இரு வகை உள்ளன. இயந்திரம் 1 தொழிற்சாலையின் உற்பத்தியில் 60% தயாரிக்கிறது. இயந்திரம் 2 உற்பத்தியில் 40% தயாரிக்கிறது. மேலும் இயந்திரம் 1 மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களில் 2% குறைபாடு உள்ளதாகவும் இயந்திரம் 2 மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களில் 4% குறைபாடு உள்ளதாகவும் இருக்கின்றன. உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பொருள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அப்பொருள் குறைபாடுடன் இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் 2 மிஷின் இருக்குப்பா. ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ மிஷின் 1 அதை A1 எடுத்துக்கிறோம், மிஷின் 2 A2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ மிஷின் 1 பார்த்தீங்கன்னா 60% அது அதோட ப்ரொடக்ஷன் இருக்குது, அதோட உற்பத்தி 60% இருக்குது மிஷின் 1ஓடது. அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 60% அப்படின்னு எழுதிக்கலாண்டாமா. ஸோ மிஷின் 1 A1, இயந்திரம் 1 A1 எடுத்துக்கிறோம். மிஷின் 2 இயந்திரம் 2 A2ன்னு எடுத்துக்கிறோம். புரியுதா? சப்போஸ் மிஷின் 3 இருந்துச்சுன்னா அது A3 அப்படின்னு எடுத்துக்கணுண்டாமா. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ மிஷின் 1ஓட ப்ரொடக்ஷன் 60%, மிஷின் 2ஓட ப்ரொடக்ஷன் 40%. ஓகேவா? இயந்திரம் 1 எவ்வளோ உற்பத்தி செய்யுதுன்னா 60% உற்பத்தி செய்யுது. சரியா? இயந்திரம் 2 உற்பத்தி 40% உற்பத்தி செய்யுது. சரியா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 is equal to 60%, therefore 60/100 அப்படின்னு போட்டுருங்க. Machine 2 produces 40%. இயந்திரம் 2 40%. அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 is equal to 40%. ஸோ 40/100. இப்போது இந்த ஒவ்வொரு மிஷினுமே தயாரிக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் அப்படியே நல்லா இருக்கணும், குட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதில் சில டிஃபெக்டிவ் கேசஸும் இருக்கும், குறைபாடும் இருக்கும். ஸோ மிஷின் ஏல எவ்வளோ டிஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1 அப்படின்னு எடுத்துக்கிறோம், மிஷின் 1ஓடது. சரிங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1 அப்படின்னு போட்டுட்டு அது 2%. ஸோ 2/100 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேவாப்பா? ஏன்னா எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்ல முடியாது, எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ மிஷின் 1ஓடது 2% இருக்குது. அடுத்தது தமிழ்லேயும் அதை காமிச்சிட்டேன், 2% குறைபாடு உள்ளது அப்படின்ட்டு. இயந்திரம் 1ங்கிறது 2%, இயந்திரம் 2 அது 4% இருக்குது. இயந்திரம் 2 மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களில் 4% குறைபாடு உள்ளது. ஸோ மிஷின் 2ல் எவ்வளோ % டிஃபெக்டிவ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4%. அது ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A2 அப்படின்னு எழுதிக்கிறோம். 4% produced by machine 2 are defective. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A2 4% ராமா. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறோம். இஃப் அன் ஐட்டம் இஸ் ட்ரான் அட் ரேண்டம், ஒன்று செலக்ட் பண்ணுறோம், அந்த ஒன்று டிஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருள் எடுக்கிறோம், அந்த பொருள் குறைபாடு உள்ளதாக இருக்கணும். சமவாய்ப்பு முறையில் ஒரு பொருள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அப்பொருள் குறைபாடுடன் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம்.
அந்த பிங்கிறது டிஃபெக்டிவ். ஓகேவா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். 1 ஐட்டம் எடுக்கிறோம், ஒரு பொருள் எடுக்கிறோம். அந்த ஒரு பொருள் வந்து டிஃபெக்டிவாக இருக்கணும், குறைபாடாக இருக்கணும். அதுக்குரிய ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு தான் நம்மள்கிட்ட கேட்டிருக்கான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் பி அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது பி ஆஃப் பி. ஓகேவா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. அந்த பிங்கிறது டிஃபெக்டிவ் குறைபாடு. ஓகேவா அதனால தான் பி கிவன் A1 பி கிவன் A2 அப்படின்னு எழுதிட்டோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் A1 ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் A2. இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் A1 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் A2. சப்போஸ் இயந்திரம் 3 4 இருந்துச்சுன்னா அப்படியே ஆட் பண்ணி நீங்கள் போட்டே இருக்க வேண்டியதான். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் A3 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A4 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் A4 அப்படின்னு போயிட்டே இருக்கணும். ஸோ A1ங்கிறது 60/100 போட்டாச்சு. பி கிவன் A1ங்கிறது 2/100 அப்படின்னு போட்டாச்சு. ப்ளஸ் A2 அப்படிங்கிறது 40/100 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் A2 4/100 அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா ஸோ டினாமினேட்டரில் வந்து 100 × 100 வந்து 10,000 அப்படின்னு மாறிடும். இது மேலே வந்து நியூமரேட்டரில் 60 × 2 வந்து 120 அப்படின்னு ஆகிடுது. ப்ளஸ் 40 × 4 வந்து 160 / 10,000. ரெண்டுத்தோட டினாமினேட்டர் சேமாக இருக்கனால நம்ம நியூமரேட்டர் ஆட் பண்ணிடலாமல்லடா. அப்போ 120 ப்ளஸ் 160 இருக்குது. ஸோ 280 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் ஆகிடும். ஸோ 28 / 1000 இருக்குது. ஸோ நமக்கு 3 places தள்ளி நம்ம புள்ளி வச்சிடலாம். அவ்வளோதான். அதாவது 0.028. அதாவது லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிகிட்டே போகணும். அதில் 3 place வரணும். நமக்கு 2 தான் இருக்குது. அதனால் ஒரு 0 போட்டுட்டு பாயிண்ட்டை வச்சுட்டோம். ஓகேவா ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0.028. சரியாடாமா ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் ப்ராபபிலிட்டி ஆஃப் குறைபாடு அதுக்கு தான் 0.028 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவாப்பா அடுத்த சம் பார்க்கலாமாடா. செகண்ட் ஒன் பாரு. இப்போ செகண்ட் சம் பாருங்கள். ஒத்த இரு ஜாடிகளில் ஒன்றில் 6 கருப்பு மற்றும் 4 சிவப்பு நிற பந்துகள் உள்ளன. சரி அப்புறம் போடலாம். மற்றொரு ஜாடியில் 2 கருப்பு மற்றும் 2 சிவப்பு நிற பந்துகள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் ஒரு ஜாடி தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அப்பந்து கருப்பாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. எடுக்கப்பட்ட பந்து கருப்பு எனில் முதல் ஜாடியிலிருந்து எடுக்கப்பட்டதற்கான நிகழ்தகவு யாது? There are 2 identical urns containing respectively 6 black and 4 red balls, 2 black and 2 red balls. An urn is chosen at random and a ball is drawn from it. First one, find the probability that the ball is black. If the ball is black, what is the probability that it is from the first urn? ரெண்டு ஜாடி கொடுத்துருக்கா. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி ஐடென்டிக்கல் அப்படின்னு தானே சொல்லியிருக்கா. ஒத்த இரு ஜாடி அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா. ஒரே மாதிரி 2 ஜாடி இருக்குது. ஏர்ன் 1 ஏர்ன் 2 ஜாடி 1 ஜாடி 2ன்னு எழுதியாச்சு. பிளாக் பால் ரெட் பால் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றில் 6 பிளாக் 4 ரெட் இருக்குது. ஸோ 6 பிளாக் பால் 4 ரெட் பால் போட்டாச்சு. டோட்டலாக 10 balls இருக்குது முதல் ஜாடியில். இன்னொன்றில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிளாக் 2 ரெட், 2 கருப்பு 2 சிவப்பு. ஸோ மொத்தமாக 4 இருக்குது. ஓகேவா 2 பிளாக் அண்டு 2 ரெட் பால்ஸ் எழுதியாச்சு. ஸோ டோட்டலாக 4 போட்டாச்சு. இதை ஆட் பண்ணிப்போம். இது இங்கே 8, இது வந்து ரோ அண்ட் காலத்தில் அப்படியே ஆட் பண்ணி போட்டுவோம். ஸோ டோட்டலாக 14 இருக்குது. சாரி 18 கிடையாது 14. ஸோ அந்த ஏர்ன் 1 ஜாடி 1 இருக்குல்ல அது A1 எடுத்துப்போம். ஏர்ன் 2 ஜாடி 2 வந்து A2 அப்படின்னு எழுதிப்போம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது 2 ஜாடிமா. 2 ஜாடியிலேருந்து ஒரு ஜாடி தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 வந்து 1/2 ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 1/2 தான். நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா 1/2 + 1/2 therefore 2/2ன்னு வரும். ஸோ
1 கிடச்சிரும். ப்ராபபிலிட்டினாலே அதோடைய டோட்டல் வந்து 1 தான் இருக்கணும். சப்போஸ் 3 ஜாடியாக இருந்தால் ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 A2 A3 எல்லாமே 1/3 1/3 போடுவோம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1 என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஜாடி தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அந்த பந்து கருப்பு பந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் இஸ் சூசன் அட் ரேண்டம் அண்ட் எ பால் இஸ் ட்ரான் ஃப்ரம் இட். சரியா? அந்த போன கொஷினில் வந்து 1 ஐட்டம் அதுலேருந்து ஒரு டிஃபெக்டிவ் செலக்ட் பண்ணுறது டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால ப்ராபபிலிட்டி ஆஃப் பி என்னன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம ஒரு ஜாடி, அந்த ஒரு ஜாடியிலேருந்து ஒரு பால், அந்த ஒரு பால் வந்து பிளாக் பாலாக இருந்தால் என்ன, அதை தான் பார்க்க போகிறோம். சரியா? அதனால தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி given A1 எப்படி வருதுன்னு பாருங்கள். பிளாக் பால் ஃபஸ்ட்டு ஜாடியில் எவ்வளோ இருக்குது? 6 பிளாக் பால் இருக்குது. அது டோட்டலாக 10 பால்ஸ் இருக்குது அதில். ஸோ 6C1/10C1 ஒரு பால் எடுக்கிறனால, ஸோ 6/10. சப்போஸ் 2 பால் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்கன்னா 6C2 / 10C2ன்னு போட்டிருக்கணுண்டாமா. ஸோ அது சிம்பிளிஃபை பண்ணுறச்சு 3/5 அப்படின்னு கிடச்சிருச்சு. செகண்ட் ஜாடி பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி given A2 அதில் பிளாக் பால் எத்தனை இருக்குது? பிளாக் பால் தான் பேசணும், ரெட் பால் கிடையாது, பிளாக் தான். ரெண்டாவது ஜாடியிலே நமக்கு 2 பிளாக் பால் இருக்குது. டோட்டலாக அந்த ஜாடியில் 4 இருக்குது. ஸோ 2C1/4C1. ஃபஸ்ட்டு ஒன்றில் 6, அதனால தான் 6/10 போட்டாச்சு. அது ஒரு பாலுங்கிறனால பிரச்சனை இல்லை, 6/10 போட்டோம். சரியா? ரெண்டாவது ஜாடியில் நமக்கு 2 பால் இருக்குது, டோட்டல் வந்து 4 இருக்குது. ஸோ 2/4 அப்படின்னு போட்டுடலாம். 2C1/4C1 therefore 2/4. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/2. புரியுதாடாமா? ரெண்டுத்துலேயுமே வந்து பிளாக், அந்த பால் ஒரு பால் எடுக்க சொல்கிறாங்க, அந்த பால் வந்து கருப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க, பிளாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 அப்போ வந்து கருப்பாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த பால் இஸ் பிளாக். Probability of B is equal to probability of A1 into probability of B given A1 plus probability of A2 into probability of B given A2. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்லாம் கொண்டு போய் நம்ம இங்கே போட்டுடலாம். சரியா? அதாவது ஒரு கண்டிஷன் சொல்லிட்டேன். ஒன் ஐட்டம் செலக்ட் பண்ணால் அந்த ஐட்டம் வந்து டிஃபெக்டிவாக இருக்கணும். இங்கே ஒரு ஜாடி, அதில் ஒரு பால், அந்த பால் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் சொல்லியிருந்தாங்கன்னா ப்ராபபிலிட்டி B வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இப்போ அடுத்த இதில் இன்னொன்று கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பிளாக் பால் வந்து ஜாடி 1ன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஃபார்முலா, ஜாடி 2ன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஃபார்முலா. அதாவது பேஸ் தியரத்தை அப்ளை பண்ணுவோம் அதுக்கு. ஓகேவா? ஸோ அந்த வேல்யூஸ்லாம் போட்டுட்டோம். மல்டிப்ளை பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு ஒன்றில் 3/10 கிடைக்குது, செகண்ட் ஒன்றில் 1/4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்ம வந்து 40 எல்சியமாக எடுத்திருக்கோம். ஸோ 4 3s are 12, 1 10s are 10. ஸோ 12 + 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 22/40. ஸோ 11/20 சிம்பிளிஃபை பண்ணினீங்கன்னா. ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, அந்த பிங்கிறது இப்போ வந்து நம்ம பிளாக் பால் போனதில் டிஃபெக்டிவ் மாதிரி, இங்கே வந்து பிளாக் பால். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பிங்கிறது 11/20 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். If the ball is black, what is the probability that it is from the first yarn? எடுக்கப்பட்ட பந்து கருப்பு எனில் முதல் ஜாடியிலிருந்து எடுக்கப்பட்டதற்கான நிகழ்தகவு. இப்போ முன்னாடி என்ன சொன்னோம்? ஒரு ஜாடி ஒரு பால், அந்த பால் வந்து பிளாக் அப்படின்னு சொன்னால் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். போனதில் 1 ஐட்டம் 1 டிஃபெக்டிவ் அப்படின்னு மட்டும் சொன்னனால ப்ராபபிலிட்டி பி கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து எந்த மிஷின் 1 மிஷின் 2 நம்மக்கிட்ட சொல்லலை. அதனால் நம்ம பேஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கல, அப்ளை பண்ணிக்கல. ஓகேவா? இங்கே வந்து அந்த பிளாக் பால் வந்து ஏர்ன் 1 இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கனால ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 given B அப்படின்னு போட்டுட்டேன். ஸோ ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1. அது நியூமரேட்டர் எந்த ஏர்ன் சொன்னாலும் அது மேலே இருக்கணும். டினாமினேட்டரில் 2 ஏர்னோடது இருக்கணும். சப்போஸ் இது ஏர்ன் 2ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 given B இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A2 டிவைட் பை கீழே என்ன போட்டிருக்கோன்னா அது அப்படியே தான் இருக்கும் டினாமினேட்டரில். ஓகேவா?
புரிஞ்சிச்சா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1. இந்த டிவைடடில் இருக்கலடம்மா, அது நம்மளுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் B தானே, அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் B அப்படின்னு போட்டுருங்க. ஸோ A1உடைய ஆன்சர் என்ன? 1/2. அதுதான் நம்மளுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் B, அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் B போட்டாச்சு. ப்ராபபிலிட்டி ஆஃப் A1ங்கிறது 1/2. ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1ங்கிறது 3/5. ஸோ 1/2 இன்ட்டு 3/5. இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ப்ளஸ் எல்லாம் வரக்கூடாது. டிவைட் இல்லை. ப்ராபபிலிட்டி ஆஃப் பிங்கிறது 11/20. ஸோ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுறச்ச நமக்கு 3/10 கிடைக்கும். டிவைடட் பை 11/20. ஸோ இந்த டிவைடில் அகைன் டிவைடாக இருக்கனால ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். ஸோ 3/10 இன்ட்டு 20/11. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் ஆகிடுத்துனா 6/11 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 given B is equal to 6/11. சப்போஸ் ஏன் 2ன்னு கேட்டிருந்தாங்கன்னா A2 given B அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சிருந்துருப்போம். நமக்கு A1 given B தான் கேட்டிருந்தா ஏன் 1ஓடது, அதனால் 6/11. தேங்க்யூ.